ஈவினிங் ரிசப்ஷனில் கூட மணப்பெண்ணோட முகம் சரியில்லை. பேருக்கு சிரிக்கிறாள ஒழிய அவளோட முகத்தில் உண்மையாகவே சந்தோஷம் இல்லை. என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலையோ, இல்லை வேற யாரையாவது லவ் பண்ணுறாளோ, வீட்டில் வற்புறுத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களோ. நானும் திருமண வேலை ஆஃபீஸ் வேலைன்னு பிஸியாகவே இருந்துட்டேன். இதனால் அந்த பொண்ணு கூட என்னால் சரியாக பேச முடியாமல் போயிடுச்சு. ஆனால் பொண்ணு பார்க்க வரும்போது அவள் நல்லா தானே இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்னவாயிருக்கும்? இவ்வளவு முட்டாளாக இருந்துட்டேனே, ஒரு ஃபோன் கூட பேசாமல் இருந்துட்டேனே. பேசியிருந்தா இவ்வளவு தூரம் கல்யாணம் வரைக்கும் வராமல் நிறுத்தி வச்சிருக்கலாமே. சரி, இப்போ என்ன பண்ண முடியும்? காலையில் கல்யாணம், ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ கல்யாணத்தை நிறுத்தினா கண்டிப்பாக பிரச்சனையில தான் போய் முடியும். வரவேற்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட அந்த மணப்பொண்ணு சரியாகவே சாப்பிடவே இல்லை. இதில் அவளோட தோழிகள் என்னோட நண்பர்கள்னு எல்லோரும் கிண்டல் கேலி வேற. இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. உடனே நானும் சரியாக சாப்பிடாம ரூமுக்கு கிளம்பி வந்துட்டேன். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு இது வரைக்கும் என்னோட கண்ணை பார்த்தோ என்னோட முகத்தை பார்த்தோ ஒரு தடவை கூட பேசலை. அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்குது. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டான். மச்சி, மணப்பெண்ணுக்கிட்ட தனியாக பேசணும், நீ அவளோட ஃப்ரெண்டு யாரையாவது கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணுடா அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பன் சந்திரகிட்ட சொல்கிறான். உடனே நீ தான் ஃபோன் வச்சிருக்கல, ஃபோன் பண்ணி அவகிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு அவனும் சொல்கிறான். அதுக்கு மாப்பிள்ளை பையன் என்கிட்ட அவளோட நம்பரே இல்லைடா அப்படின்னு மெதுவாக சொல்கிறான். உடனே என்னடா சொல்கிற, நீ என்ன வேற்று கிரகத்தில் தான் வந்திருக்க? நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட நம்பரே இல்லைன்னு சொல்கிறியடா. இந்த காலத்தில் அவன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான்டா, நீ ஒரு ஃபோன் நம்பர் கூட தெரியாமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு, சரி இரு, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறான். நைட் எல்லாருமே தூங்குறதுக்கு போகிறாங்க. அந்த டைமில் மணப்பெண்ணோட அறைக்கூட நண்பன் சந்துரு போகிறான். போனதுக்கப்புறமா அங்கே 10 நிமிஷமாக ரூமுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறது, இந்த நேரத்தில் போய் கதவு தட்டினா என்னை என்ன நினைப்பாங்க? ஒருவேளை மணப்பெண் கூட அவங்களோட பாட்டியோ சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தர் தங்கியிருந்தாங்கன்னா எப்படி அவங்கக்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறது? ஒருவேளை என்னை திருட்டு பையன் நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்க விறுவிறுக்க பயந்து போய் சரி ரூமுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் தான் யாரோ ரூமை திறக்கிற மாதிரி சவுண்டு வருது. உடனே இவனும் திரும்பி பார்க்குறான். அது யாருன்னு பார்த்தா மணப்பெண்ணோட ஃப்ரெண்டு தான். அவன் முன்னாடி வந்து நின்று, நீங்கள் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தானே, நீங்கள் எனக்கு வந்து ஒரு உதவி செய்யணும். என் ஃப்ரெண்டு வந்து மாப்பிள்ளையோட கொஞ்ச நேரம் தனியாக பேசணுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறா. உடனே என்னங்க சொல்கிறீங்க, மாப்பிள்ளையோட தனியாக பேசணுமா? சரி, அப்போனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க, நானும் என் ஃப்ரெண்டை வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மாப்பிள்ளையோட ரூமுக்கு கிளம்பி வந்துடுறான். இப்போ 2 பேருக்குமே ஒரே சந்தோஷம். பல நழுவி பாலில் விழுந்த மாதிரி, என்னடா நாம அவகிட்ட போய் பேசலான்னு இருந்தோம், இப்போ அவளே கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் மாப்பிள்ளை பையனுக்கு ஒரே பதட்டமாக இருந்துச்சு. ஒருவேளை இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரே அசிங்கமாக போயிருமாடா அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பன் சந்திரகிட்ட சொல்கிறான். அதெல்லாம் விடுறா, ஏண்டா முட்டாள்தனமாக பயப்படுற, வா ஃபஸ்ட்டு அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பனை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த மாடியில் மணப்பெண்ணும் அவங்களோட தோழியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மாப்பிள்ளை பையன், நீங்கள் என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னீங்களா, அதுக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே மாப்பிள்ளை பையனுக்கு ஒரே ஷாக்கு. ஏன் என்ன வேண்டான்னு சொல்கிறீங்க, ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு மணப்பெண் சொல்கிறா, காரணம்லாம் கேட்காதீங்க, ஆனால் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், ப்ளீஸ் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே மாப்பிள்ளை பையனுக்கு பயங்கர கோவம். ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறீங்க, எனக்கு இப்போ என்ன காரணம்னு தெரியணும்னு பயங்கர கோவமாக பேசுகிறான். இந்த மணப்பெண் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போ மணப்பெண்ணோட ஃப்ரெண்டு வந்து, அண்ணா இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்களேன், ஏன்னா அவளால் எந்த காரணமும் சொல்ல முடியாது, உங்கள் வீட்டு சைட்லேருந்து வரதட்சணை அதிகமாக கேட்குறாங்க, அவங்க கேட்குற வரதட்சணையை இவளோட அம்மா அப்பா சரியாக கொடுக்க முடியாது, அந்த காரணத்தினால தான் இவ கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறா. என்னது வரதட்சணையா, என்ன சொல்கிறீங்க, யார் கேட்டாங்க?
நான் தான் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே எங்கள் வீட்டில். அப்படி இருக்கும்போது யார் உங்ககிட்ட வந்து வரதட்சணை கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிப்போ அவனும் கேட்குறான். அதுக்கு நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட அம்மா அப்பா தான் வந்து என் பையன் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான், அதனால அவனுக்கு அவன் பொண்ணு கொடுக்கறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 50 சவரன் நகை போட்டு என் பையனுக்கு ஒரு பைக்கும் வாங்கி கொடுத்து கல்யாண செலவையும் நீங்களே ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. ஒருவேளை நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருந்தா நாங்கள் கண்டிப்பாக இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ண முடியும்? இவளுக்கே இப்போ 2 நாள் முன்னாடி தான் இந்த விஷயம் தெரியும். அதனால தான் இப்போ கல்யாணம் வேண்டான்னு புலம்புறா. நீங்கள் கேட்ட இந்த நகைக்காக அவங்க குடியிருக்கிற வீட்டை அடமானம் வச்சு தான் அந்த நகையவே ஏற்பாடு பண்ணுறாங்க. இதில் இந்த பைக்கை வேற இவங்க ரெடி பண்ணணும். இப்போ நீங்களே சொல்லுங்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படியெல்லாம் கேட்கறது ஒரு நியாயமா? நீங்களே இப்போ முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. சரி, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நீங்கள் போய் இப்போ நிம்மதியாக தூங்குங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். காலையில் கல்யாணத்துக்கு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகி கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அனுப்பி வைக்கிறான். இப்போ மாப்பிள்ளை பையன் தன்னோட நண்பன் சந்திரகிட்ட புலம்புறான். என்னடா மச்சி இதெல்லாம், நான் வந்து பொண்ணு படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நகை நட்டு எதுவுமே கேட்கக்கூடாது, வரதட்சணை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தானே பொண்ணு பார்க்க போனோம். இப்போ என்னடா இது, எங்கள் அப்பா அம்மா எனக்கே தெரியாமல் இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் நிறைய தடவை மதுவோட நம்பர் கேட்டிருப்பேன். ஆனால் இவங்க மதுவோட அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நம்பரே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஏமாத்திட்டாங்க என்னைய. இப்போ எப்படிடா அவங்க மூஞ்சில போய் நான் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்புறான். எனக்கு ஒரு தங்க இருக்கா, அவளையும் அடிக்கடி பொண்ணு பார்க்க வராங்க. அவளும் நிறைய எதிர்பார்ப்போட தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளை திடீர்னு யாராச்சும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவளோட மனசு என்ன பாடுபடும்? அதெல்லாம் மனசில் வச்சு தான் நானும் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ ஏமாத்துவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பன் சந்திரகிட்ட புலம்புறான். என் அப்பா அம்மா தப்பே பண்ணியிருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி அவங்கள விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனால என்னோட பெற்றவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது. அதே டைமில் நான் கட்டிக்க போகிற பொண்ணோட அம்மா அப்பா கஷ்டப்படுறதையும் என்னால் தாங்க முடியாது. இதுக்கு நான் ஏதாவது முடிவெடுத்தவனும் வச்சு அப்படின்னு சொல்லி சந்துரு கிட்ட புலம்புறான். காலையில் 6 மணிக்கு தான் கல்யாணம், ஆனால் 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிடுறான். மணவரைக்கும் வந்தபோது ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்கன்னு எல்லோருமே இருந்தாங்க. ஆனால் அவன் சந்துருவை கேள்வியாக பார்த்தான். சந்துரு உடனே கட்டவரில் உயர்த்தி வெற்றி அப்படின்னு ஒரு சைகை செய்கிறான். உடனே மாப்பிள்ளை பையனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே மது மூஞ்ச பார்க்குறான். மதுக்கும் ஒரே சந்தோஷம். 2 பேரும் ஐயர் சொன்ன மந்திரங்களை சொல்லி திருமண சடங்குகள்லாம் முடிச்சு திருமண பந்தத்தில் இணைகிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்கள நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்புகிறாங்க. சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மதுவுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல. எப்படி அவங்க கேட்ட பைக் நாங்கள் வாங்கியே கொடுக்கலையே, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணம் வந்து ஸ்மூகமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு தன்னோட கணவன் அருண் கிட்ட போய் கேட்குறா. என்னங்க, எப்படி இது ஸ்மூத்தாக முடிச்சிங்க? அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவும் பதட்டமே இல்லாமல் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரே, நீங்கள் அவர்கிட்ட போய் ஏதாவது பேசுனீங்களா? உடனே மாப்பிள்ளை பையன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஃபோன் கால் தான், என் ஃப்ரெண்டை விட்டு கால் பண்ண சொன்னேன். நாளைக்கு கல்யாணத்தில் மாப்பிள்ளை வரதட்சணை கேட்குறதா தகவல் வந்திருக்கு. ஒருவேளை இந்த விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரோட வேலையை நாங்கள் பறிச்சுக்கிட்டு அவரை விசாரணை நடத்த வேண்டியிருக்கோன்னு ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ண சொன்னேன். உடனே எங்கள் அம்மா அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகி உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் எதுவுமே செய்ய வேணாங்க, பைக்கு கூட வாங்கி தர வேணாம், நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசியிருக்காங்க. அவ்வளோதான், கல்யாணம் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. சரிங்க, திடீர்னு உங்கள் அம்மா என்கிட்ட நகை எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நீ கவலைப்படாத, நான் பேங்க் லாக்கரில் பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். உன்னை கேட்டால் நீயும் அப்படியே சொல்லு. நான் தான் இப்போ நல்ல வேலையில் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? உனக்கு நகை நட்டெல்லாம் நான் வாங்கி போடுறேன் அப்படின்னு தன்னோட கணவன் அருண்னு சொல்கிறான். உடனே இவளுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு நகைலாம் வேணாங்க, உங்களை மாதிரி புருஷன் கிடைச்சதுக்கே நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. நன்றி, வணக்கம்.